தற்போது ஒரு அண்மை செய்தி. நாளை முதல் கொடி பறக்கும் என்று விஜய் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றிக் கழகம் என கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் நேற்றைய தினம் புதிய கொடி குறித்தான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் நாளை 22ஆம் தேதி புதிய கட்சி கொடி அறிவிக்கப்பட்டு ஏற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. நாளை தினம் 8 மணிக்கு தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்புகின்ற விஜய் புதிய கட்சி கொடியை பறக்க விடுகின்றார். நாளை முதல் புதிய கொடி பறக்கும், தமிழ்நாடு சிறக்கும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாளை முதல் கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். புதிய கட்சி கொடி நாளை அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நாளை முதல் கொடி பறக்கும், இனி தமிழ்நாடு சிறக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்ய மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வந்த விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் எனும் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியதன் மூலமாக அரசியல் தலைவராக மாறினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள்ல அவரது அரசியல் கருத்து என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி சம்பவத்துல நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்றது உள்ளிட்டவை அடுத்தடுத்து அவர்களது அரசியல் நகர்வுகள் குறித்து தீவிரப்படுத்தியதை காண்பித்தது. இந்த நிலையில கட்சிக்கு மிக முக்கியமான அந்த கட்சியின் கொடிய நாளைய தினம் அவர் அறிமுகப்படுத்த இருக்கிறார் என்பது அரசல் புரசலான தகவல்களாகவும் அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஏற்பாடுகள் தீவிரமடைந்திருப்பதாகவும் தெரிவித்த நிலையில அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை அவரது எக்ஸ் தளத்தின் வாயிலாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் எக்ஸ் தள பதிவின் வாயிலாக அவர் அறிவித்திருக்கிறார். அந்த எக்ஸ் தள பதிவுல அவர் குறிப்பிட்டிருப்பதாவது, நாளை ஒரு முக்கியமான நாளாகவும் சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் அமைந்திருக்கும் நாளாக ஆகஸ்ட் 22ஆம் தேதி 2024 இருக்கிறது எனவும் இறைவனும் இயற்கையும் ஒரே நாள அமைத்து கொடுத்திருப்பதாகவும் அந்த தினத்துலதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய அடையாளமான கொடி அறிமுகமாகும் நாளாக அந்த கடிதத்துல ரசிகர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய தோழர்களே என அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் வீரக்கொடியே வெற்றி கொடியை நாளை நம் தலைமை நிலைய செயலகத்துல அறிமுகப்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் கழக கொடிப்பாடலை வெளியிடவும் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கழக கொடியை அவரே ஏற்றி வைக்கிறதாகவும் பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். இதற்கான பணிகள் ஒருபுறம் பனையூர்ல இருக்கக்கூடிய அக்கட்சியின் தலைமை அலுவலகம், அவர்கள் அறிவிப்பின்படி தலைமை நிலைய செயலகம் என குறிப்பிடக்கூடிய ஈஷோர் டவுனில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துல நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. காலை 9:15 மணி அளவுல சரியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த அறிவிக்கையில தான் நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும், வெற்றி நிச்சயம் என்பது போன்ற வாக்கியங்களையும் அவரது ரசிகர்களுக்கு, அவரது கட்சி தொண்டர்களுக்கு, நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே என அவரது கட்சி தொண்டர்களை குறிப்பிட்டு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கட்சி கொடி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒத்திகைக்காக நேற்று முன்தினம் மஞ்சள் நிறத்துல அவர் உருவம் பொதித்த ஒரு கொடி என்பது ஒத்திகை. மணிகண்டன், தகவலுக்கு நன்றி. நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும், இனி தமிழ்நாடு சிறக்கும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரம் நமது தலைமை செய்தியாளர் தம்பி தமிழரசன் இருக்கிறார். வணக்கம் தம்பி தமிழரசன். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சிகளும் தங்களுடைய பணிகளை தொடங்கியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நாளை கட்சி கொடி ஏற்றி அந்த பணிகளை மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் தற்பொழுது நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அரசியல் பயணங்கள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் நாளை கொடி அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு குறித்து தனது விளக்கங்களை அளித்தார். அவர் குறிப்பிட்டது போலவே அதற்கு முன்பாக நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் முன்னெடுப்புகளையும் நாம் நினைவுறலாம் என்றே கருதுகிறேன். கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி விஜய் மக்கள் இயக்கம் பல ஆண்டுகளாக பல்வேறு உதவிகளை இயன்ற வரையில் செய்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக மக்களுக்கு இன்னும் கூடுதலாக பல்வேறு நன்மைகளை செய்வதற்காக
கட்சி ஒன்றை தொடங்குவதாக கூறி தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கினார். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அடிப்படையில் தாரக மந்திரமாக இந்த கட்சியினுடைய அடிப்படையாக இந்த வார்த்தைகள் அமையும் என்றே அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தற்போதைய அரசியல் சூழல் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பதே என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம், பிளவுவாத அரசியல் கலாச்சாரம், அதாவது ஊழல் மற்றும் மதவாதம் 2 விஷயங்களை முன்வைத்து அவர் இதனை ஒழிக்கும் வகையில், இதனை போக்கும் வகையில் நம்முடைய கட்சியினுடைய செயல்பாடு இருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை மீட்போம் என்ற அடிப்படையிலும் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். மேலும் அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்றும் அதில் அவர் குறிப்பிட்டு பேசியிருப்பதும் நமக்கு நினைவிருக்கலாம். ஏனென்றால் அதற்கு முன்பாக நடைபெற்ற லியோ திரைப்பட வெற்றி விழாவின் போதே 2026 சட்டமன்ற தேர்தலில் கப்பு முக்கியம் பிகிலு என்ற ஒரு வசனத்தை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்ததும் நமக்கு நினைவிருக்கலாம். அதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான யூகங்கள் வெளியான நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்ற அதிகாரப்பூர்வமான கட்சி பெயரை அவர் பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்கு கட்சி கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம், செயல் திட்டங்களையும் நாங்கள் முன்வைப்போம் என்ற ஒரு அறிவிப்பையும் அதில் குறிப்பிட்டிருந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை, மேலும் யாருக்கும் ஆதரவு இல்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்த நிலையில் இன்னும் 2 படங்களை முடித்துவிட்டு முழுமையான அரசியல் பணியில், களப்பணியில் ஈடுபட உள்ளேன் என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் அளித்திருந்தார். அந்த வகையில் தற்போது அவர் குறிப்பிட்டதைப் போல கட்சியினுடைய கொள்கை, கோட்பாடு, கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்கள் ஆகிய 5 விஷயங்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் நாளை கொடி அறிமுக நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. கொடி அறிமுகத்தோடு பாடலும், அதிகாரப்பூர்வ கட்சியினுடைய பாடலும் அறிமுகப்படுத்தப்படும் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக விஜய் முதற்கட்டமாக தன்னுடைய கட்சி பெயரை அறிவிக்கும் போது எந்த பக்கம் அவர் நிற்பார் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம், மதவாத கலாச்சாரம் 2ஐயும் அவர் சாடி பேசியிருந்தார். அதற்கு பிறகாக நடைபெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவின் போதும் அவர் பல்வேறு அரசியல் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக நீட் எதிர்ப்பு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். இந்த கருத்து என்பது எந்த அரசியல் பாதையை அவர் தேர்ந்தெடுக்க போகிறார் என்று வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது என்று பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். அவர் தன்னுடைய கருத்தை தெளிவாக, ஆணித்தரமாக, அழுத்தமாக எந்த இடத்திலும் முன்வைக்க தவறுகிறார் என்ற ஒரு கருத்து வெளிப்பட்ட நிலையில் நீட் குறித்த தனது அழுத்தமான எதிர்ப்பை அவர் பதிவு செய்திருந்தார் என்பதும் நினைவிருக்கலாம். இந்த நிலையில் நாளை அவருடைய கொடி மற்றும் பாடல் அறிமுக நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு நாளை அவர் பேச இருக்கிறார் என்ற தகவலும் கிடைக்கிறது. அதில் அவருடைய கொள்கை, கோட்பாடுகள் மற்றும் செயல் திட்டங்களை எவ்வாறாக முன்வைக்க போகிறார். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இருவரும் திராவிட கட்சிகள், தொடர்ச்சியாக திராவிட கட்சிகள் மட்டுமே ஆளக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இங்கு திராவிட கட்சிகளை அகற்றிவிட்டு மற்றவர்கள் ஆட்சியை அமைப்பதற்கான முயற்சிகள், குறிப்பாக 3வது அணி உள்ளிட்ட முனைப்புகள் பல்வேறு விதமாக முன்னெடுக்கப்பட்டாலும் அதற்கு மக்கள் ஆதரவு என்பது பெருவாரியாக இதுவரை அமைந்ததில்லை என்றே நாம் பார்க்க முடியும். கடந்த 2 தேர்தல்களை நாம் எடுத்துக்கொண்டால் கூட 2016 மக்கள் நல கூட்டணி 6 கட்சி கூட்டணியாக மாறி தேர்தல் களத்தை சந்தித்த போதும் அதில் ஆதரவு கிட்டவில்லை. 2021லும் இருதுருவ போட்டியாகவே தமிழக அரசியல் களம் என்பது இருந்தது. இந்த நிலையில் 2026 குறிவைத்து களமிறங்கும் விஜய் என்ன விதமான செயல் திட்டத்தை வகுக்கப் போகிறார்? திராவிடத்தின் பாதையில் பயணிக்கப் போகிறாரா அல்லது மாற்று என்ற வகையில் அதனை முன்வைத்து மக்களின் ஆதரவை எவ்வாறு பெறப்போகிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவருடைய செயல் திட்டம், பேச்சின் வாயிலாக அதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாளை விஜயனுடைய பேச்சு மற்றும் கொடி, அவருடைய பாடல் எதனை உணர்த்தப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு உச்சகட்டத்தில் இருக்கிறது என்றே நாம் பார்க்க முடியும். ராம்குமார், இனி மற்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கலாம். நன்றி தம்பி தமிழரசன்.